ஹாய்டா. ஜமன் ஒன் சாட். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கும் ஜமனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா? நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா வராங்க. உங்களை ட்ரெஸ் பண்ணிட்டே இங்கே பாருவாயன். எப்போவுமே நீ அவன்கிட்ட நடந்துக்கிற மாதிரி இப்போ நடந்துக்காதா. சின்ன வயசுலேருந்தே அவன் கூட சுற்றிட்டு இருந்த ஃப்ரெண்டு கிடையாது அவன் ஒன்றும். இப்போ அவன் புருஷன் புரியுதா? அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படி சொல்லிருக்க. மொபைல் நோண்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. புரியுதா இல்லையா உனக்கு? புரியுது புரியுது, விடுங்க. புரியுதுன்னு சொல்கிறதுலே தெரியுது ஒயன். விடுங்கம்மா, புரியுதுமா. அவங்களும் உங்கள் மண்டியில் பூலாம் குத்தி விட்டுட்டு ரூம்லேருந்து போக, சும்மா வள வள வளன்னு ஏதாவது பேசிட்டு சொல்லிட்டு நீங்கள் பூலாம் குத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கழட்டி போட்டுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஜெமன் ரூமுக்குள்ளே வரான். உங்களை பார்க்குறான். ஜுவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏக்கப்பட்ட ஜுவல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற. என்ன பண்ணுற? ரொம்ப ஹெவியாக இருக்குது ஜெமன். சரி, ரிமூவ் பண்ண. லேப்டாப்புங்க கபோர்டில் இருக்கு பாரு. அவன் போய் கொண்டு வந்து பெட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு ஜுவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு அவனுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க. 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஸு. இப்போ மட்டும் நீங்கள் ஃப்ரெண்டாக இல்லை, சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்றா ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, ஒன்றா காலேஜ் போயிருப்பீங்க, ஒன்றா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா கல்யாணமும் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்குள்ள அந்த ஈர்ப்பு, அந்த லவ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ உங்களுக்கு வெட்டிங் நைட்டு, அது கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டாக தெரியல. ஜெமன், மார்னிங் எதுக்கு நீ ஒரு மீட் அட்டெண்ட் பண்ணல? அம்மா கூப்பிட்டாங்க போயிட்டேன்டி. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? தெரியும்டி, நான் நாளைக்கு மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். மீட் பண்ணுறதுக்குள்ள பார் மெயில் வந்திருக்கேன். அவனும் பார்க்குறான். ஓச்சோ போச்சா, கேன்சல் பண்ணிட்டாங்கடா. சரி சரி இரு, நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அவரை. அவன் உங்கள் லேப்டாப் வாங்கி ரிப்ளை பண்ணிருக்கான். நீங்கள் அவன் லேப்டாப் எடுத்து கோடிங்கெல்லாம் தப்பு தப்பா ஏன்டா பண்ணிட்டு இருக்க? இது வேற ப்ராஜெக்ட், அது எதுவும் நோண்டாத, நான் பார்த்துக்கிறேன். ஓ சாரி, இதுவா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் நைட் ரூம். அதை நீங்கள் மினி ஆஃபீஸாக ஒர்க் பண்ணிருக்கீங்க. அங்கே வீட்டில் உங்கள் அம்மா அப்பா, ஜெமன் அம்மா அப்பா எப்பயாவது 2 ஒழுங்காக இருக்குமா? இருக்கும் தான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணியிருக்கோம்ல. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க என்னம்மா? இல்லை, ஒயின் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது. என்ன சொன்னா? கல்யாணம் பண்ணாலும் அந்த இது ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே சுற்றிட்டு இருக்கோமோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நைட்டில் அவங்கெல்லாம் அடட் இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் புரியும். நம்புகிறோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் அவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே இயர்லியாகவே எழுந்து உங்கள் அம்மாவும் ஜெமன் அம்மாவும் ஒரு பிளஷிங்கோட, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, 3 மந்த்தில் ஒரு பேபி, 1 இயர் ஆச்சுன்னா நம்ம கையில் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு வந்தா ரூம் ஓப்பனில் இருக்கு. ஜெமன் உள்ளே வந்திருப்பான். டோரை கூட க்ளோஸ் பண்ணல. பிகாஸ் ஏதாவது பண்ணுற ஐடியாவில் இருந்தால் தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. சார் தான் அந்த ஐடியாலாம் இல்லையே. என்ன டோர் ஓப்பனில் இருக்கு? மேபி எழுந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம் போல. உள்ள வாங்க அப்படின்னு 2 பேரும் உள்ளே வர, ஆளுக்கு ஒரு லேப்டாப் வச்சு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்துருக்கீங்க. இப்போ வரைக்கும் அந்த வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. டே, மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் அம்மா வந்துட்டியா? தூங்கிட்டு இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே பாரு, கண்ணெல்லாம் வலிக்குது, காஃபி வேணும் அப்படின்னு வீட்டிலேருந்து எழுந்து சோஃபாவில் போயிட்டு கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு அவங்க மேலே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க. கண்ணெல்லாம் வலிக்குதா? என்ன ஒயின் சொல்கிறேன்? அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீங்கள் பின்ன நைட்டு ஃபுல்லாக முழிச்சு வேலை பார்த்தா அப்படி தானே இருக்கும். வேலை பார்த்தீங்களா? சும்மா கொஸ்டின் பண்ணாதீங்கம்மா, டென்ஷனாக இருக்கேன் நானே. வேலை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ஜெமன் அம்மாவை பார்க்க அவங்க ஜெமனை பார்த்துட்டு இருக்காங்க. டே ஜெமன், என்னடா அதெல்லாம்? எனக்கும் ஒரு காஃபி. ப்ரோ, நான் இப்போ வெளில போகணும், எனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. டே, நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுதாடா? நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, என்னமாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவங்கள பார்த்து கூட அவன் ஆன்சர் பண்ணல. லேப்டாப் பார்த்துட்டு சொல்லிட்டு டக்குன்னு இருந்து, நீ வயன் கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன், என் கூட நீ வரியா? சாரிடா, நான் இதுக்கு ஆஃபீஸ் போகணும், நிறைய ஒர்க் இருக்கு. மேரேஜ்னு எந்த ஃபைல்லையுமே நான் சைன் பண்ண முடிஞ்சிட்டேன். ஏண்டி அந்த மாதிரி விட, அதான் நான் சொல்லியிருக்கேன்ல. டீ அதான்டா இப்போ போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணு, ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் டி. ஃபர்ஸ்ட் நீ போய் அவரை மீட் பண்ணும் அப்படின்னு லேப்டாப் எடுத்துட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்க. ஜெமன் லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நீங்கள் ஹாலுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்து, என்னம்மா பண்ணுறீங்க? காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கத்த. ஜெமன் அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வெளில போயிட்டாங்க. அவங்க அம்மா கத்திட்டே இருக்காங்க, பயங்கரமாக கத்துறாங்க. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் மறந்துட்டீங்களே என்ன? அம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டோம், அவ்வளோதான். வேற என்ன? வேற என்ன? நீங்கள் அடல்ட்டு தானா அப்படி சொல்லிட்டு இருக்க. ஜெமன் வரான். ஜெமனை பார்த்து, ஜெமன் சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு அவன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். அம்மா எங்க? மீடியம் போகணும், ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். உள்ளே போய் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. இதுதான் ஏதோ ஓகே அர்ஜென்ட்டுக்கு போட்டுட்ருக்கேன். நான் கேஸ் வரது கொஞ்ச நேரம் கேட்குறியா ஜெமன்? சொல்லுங்க ஆண்டி. நீ பையனா?
ஜெமன் அவங்களே பார்க்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ என் பையனா இருந்தா கண்டிப்பா நான் கேட்டிருப்பேன். அது அடி எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அவங்க பேசுறத கண்டுக்காம பார்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். சரி சரி ஜெமன், உங்களை பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து போறான். பேசுனது உனக்கு புரிஞ்சுதா? இதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இப்படி இருக்கா ரூபா மாதிரி அப்படின்னு உங்களை பார்த்து, இவ்வளோ அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்காளே, இவங்களுக்கு தெரியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி உங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு காஃபி வராதுல, சரி ஓகே மொபைல் எடுத்து ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு இது போதும், நீங்க எங்கிட்ட கிளம்புங்க. ரூம்குள்ள போயிட்டீங்க. கடுப்புல அவங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. நீங்க ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு டிப்டாப்பா ஆஃபீஸ் போற உமன் மாதிரி ரெடி ஆயிட்டு காஃபி வந்துருச்சு. ஸோ அதை கையில் எடுத்துட்டு பேக் ஒன்று எடுத்துட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறீங்க ஆஃபீஸ்க்கு. நீங்க உள்ள போகும்போதே எல்லாரும் மார்னிங் மார்னிங் அப்படி சொல்லிட்டே போறாங்க. இப்பவுமே ஒரு கிஃப்டா எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்க கேபின் போறீங்க. உங்க சேருக்கு பக்கத்துல ஜெமன் சேர் இருக்கு. பிஓ பாக்குறீங்க. ஜெமன் எப்போ வரும்னு சொன்னா, ஒரு 2 hours ஆகும் சொன்னாங்க சார். ஓகே ஓகே சரி, இது பெண்டிங் இந்த ஃபைல்லாம் கொண்டு வந்துங்க. உங்களும் கொண்டு வந்து வைக்க நீங்க எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணி அதுக்கப்புறம் சைன் பண்றீங்க. ஸோ இப்போ ஜெமன் வரான். உங்களுக்கு பக்கத்துல அவன் சேர் இருக்கு. அங்க உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டியா, செக் பண்ணிப்போ அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாத்தையும் காட்டுறீங்க. அவன் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படி சொல்லிட்டு அவ உங்களை பாக்குறான். நீங்க போன மேட்டர் என்னாச்சா, கிளைண்ட்லாம் ஓகேல? கன்வின்ஸ் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன். ஓகே ஒர்க் பண்றீங்க. டைம் போயிட்டே இருக்கு. உங்க வீடும் ஜெமன் வீடும் பக்கத்துல இருக்கும். நீங்க ஜெமன் நீ கிளம்பு, நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். டைம் 12 o'clock ஆயிடுச்சு பாரு. அவங்க டைமை பார்த்துட்டு இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு, ஆன்டி தான் கால் பண்ணிட்டே இருந்தாங்க, நீ கிளம்பு. நீ சொல்லிட்டே இருக்கும்போது உங்க அம்மா கால் பண்ண, சரி கால் வந்து நொய்னு கால் பண்ணிட்டே இருக்காங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேக்ல எடுத்துட்டு வீட்டுக்கு வரீங்க. உங்க வீட்டுக்கு அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. வயன் மணி 12 இங்க என்ன பண்ற? அம்மா நீ தானே கால் பண்ண, சரி என்ன பண்ற எங்க இருக்கன்னு கேட்க கால் பண்ண, நீ என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா, எங்க இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போயிட்டே இருக்கீங்க. ஏன் வயன் ஒரு நிமிஷம் இல்ல, என்னம்மா எங்க எதுக்கடி வர, என்னாச்சு உங்களுக்கு, இப்ப எங்கடி போற? மா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கமா, ரொம்ப டயர்டா இருக்கு, படுக்க போகணும், ரூமுக்கு விடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு டோட்டலா மறந்துட்டியா? அதுக்கு என்னமா பண்ணட்டும்? அடியே நீ ஜெமன் வீட்டுல இருக்கணும்டி. ஓ காட், ஜெமன் வீடு பக்கத்துல தானமா இருக்கு, அங்க போய் இருந்தா மட்டும் என்ன, தள்ளுங்கம்மா தூக்கம் வருது அப்படின்னு அவங்கள புஷ் பண்ணிட்டு நீங்க ரூமுக்குள்ள போயிட்டீங்க. ஒரு 2 o'clock அப்படி இருக்கும். ஜெமன் அவன் வீட்டுக்கு போறான். சேம் அதேதான். இங்க என்னடா பண்ற? தூங்க வந்திருக்கமா, டயர்டா இருக்குமா, நேற்று ஃபுல்லா தூங்கவே இல்ல. டேய் வயனுங்க, வயன் அவன் வீட்டுக்கு போயிருப்பா, நேற்றுக்கு போயிட்டு இருப்பாள், தூங்கிட்டு இருப்பா. வயன் இல்லாம வந்திருக்காடா. டெய்லி நான் அவளை கூட்டு தான் வருவேனா, அவளுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா அவ கிளம்பிடுவா. டே அவன் பொண்டாட்டிடா, எனக்கு தெரியாதாமா, ஏமா ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, தள்ளுங்க. போயிட்டு அவன் ரூம்ல படுத்துக்கிட்டான். ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சோஃபால உக்காந்தாச்ச. டூரிஸ் இப்படியே போகுது. இப்படிதான் 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்னிங் ஜெமனும் ஆஃபீஸ்க்கு போயிட்டான், நீங்களும் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஆன்டி இவங்க ஏதாவது பண்ணி ஆகணும், வாங்க ஆஃபீஸ் போலாம் அப்படின்னு அவங்க உங்க அம்மா கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ் வர 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. முன்னாடி கிளைண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள நுழைய 2 பேரும் திருத்தணும் முடிச்சுட்டு உங்களை பாக்குறாங்க. என்னமா பண்ற? வயன் வெளில அவங்ககிட்ட பேசணும். ஜெமன் உங்களை பாக்குறான். ஓடி 2 பேரும் இப்படி சமாளி, நான் கிளைண்ட் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஜெமன் நீயும் நான் வெளில வா. நீங்க 2 பேரும் எழுந்து கிளைண்ட்ஸை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பர்சனல், யா இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்ல. நெக்ஸ்ட் உங்களை தனியா தள்ளிட்டு வந்து என்னதாம்மா பிரச்சனை, ஏமா அப்படி பண்றீங்க, ஆபீஸ்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் அம்மாவும் கேட்க, பேசிட்டீங்களா, ஏமா அப்படி பண்றீங்க? 2 பேரும் வாய மூடுங்க. 2 பேரும் அவங்க அம்மா அப்பா பார்க்க, எங்க பாரு இதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, வெளியே போனீங்க, வேலை பார்த்தீங்க, கிளைண்ட்ஸ் மீட்ணும், இப்படி நிறைய சொன்னீங்க, எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டோம். இப்போ நாங்க ஒன்று சொல்றோம், நீங்க ஓகே சொல்லணும் அப்படி சொல்ல 2 பேரும் அம்மாவை பாக்குறீங்க. அவங்க பாரு ஜெமன், அவன் உன் பொண்டாட்டி புரியுதா, அவன் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருப்பான், ஏன் கூட தாம்மா இருக்கா, இப்போ இல்லடா நைட்ல, அவ்வளவுதானே சிம்பிள். நைட்ல இங்கே இருடி ஹோட்டல் வை, அது அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு ஆன்டி உங்களை பார்த்து, பயம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நீ மறந்துடுற, நீ என்ன பண்ற, டெய்லி வீட்டுக்கு வர, வீட்டுக்கு தானே வர ஆண்டி, நீ உன் வீட்டுக்கு போற, அங்க போக கூடாது, இவன் உன் புருஷன், இவன் வீட்டுக்கு தான் வரணும். நீங்க ஜிம்மனை பார்க்க அவன் கண்ணை சிமிட்டி, சரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லு இப்போ வரைக்கும் அப்படி சொல்ல, நீங்க ஓகே ஆண்டி நோ ப்ராப்ளம் நான் வரேன், முடிஞ்சிருச்சா, அவளும் வரேன்னு சொல்லிட்டாளா, ஸோ கிளம்புங்க. நீயும் வீட்டுக்கு வரணும், நானா நீ வீட்டுக்கு வரும்போது கூடவே இவளையும் கூட்டு வரணும், புரியுதா? 2 பேரும் ரூம்ல ஒன்னாதான் இருக்கணும், அவ்வளவுதானம்மா. இதுக்கு நேர்ல வந்துதான் சொல்லணுமா, போன்ல இன்ஃபார்ம் பண்ண கூடாதா? டேய் உங்களுக்கு
நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நல்லா புரியுது. 2 பேரும் ஒன்னா தானே தூங்கணும். ஆமாடா, தூங்கணும் மீன்ஸ் எல்லாம் புரியுது, நீங்க எங்கிறது கிளம்புங்கம்மா அப்படின்னு புஷ் பண்ணி பிஏ கிட்ட சொல்லி வீட்டுல 2 பேரும் கூட்டு போய் விட்டு வந்துரு அப்படின்னு நீங்களும் ஜெமினும் சேர்ந்து உங்க அம்மாவை புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு கார்கிட்ட தள்ளிட்டு சேஃபா போங்க, இவன் கூட்டு போவான் அப்படி சொல்லிட்டு கார் சாவி அவன்ட்டு கொடுத்துட்டு கேர்ஃபுல்லா கூட்டு போ, சீக்கிரமா கூட்டு போ அப்படின்னு வேக வேகமா நீங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்துடுறீங்க. இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இல்ல ஒரு நாள் தாண்டி நான் என்ன பண்ணேன், என் வீட்டுக்கு வந்து தொலைறது தானே, எனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லுவாங்கன்னு. சரி விடு வா அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து அகைன் அந்த மீட்டிங் கண்டினியூ ஆகுது. நைட்டு 2 பேரும் அவ்வளோ இருக்காங்க, 2 பேரும் பேரண்ட்ஸும் என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. சோ சொல்லிட்டீங்க இல்லையா ஜெமன் கூட இருக்கான் அப்படின்னு. சோ நீங்க ஜெமன் கூட வீட்டுக்கு வந்துடுறீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போல உங்க 2 பேரையும் ஒன்னா பாக்க ஜெமன் அம்மாக்கு அவ்வளோ ஸ்மைல் சிரிச்சுட்டே ஓகே ஓகே நம்ம பசங்க நம்ம சொல்றதை கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து உள்ள வாங்க. நீங்களும் வீட்டுக்குள்ள வரீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ள வர ஹக் பண்றாங்க. சாப்பிட்டாச்சா? இல்ல ஆண்டி. வாங்க சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஃப்ரெஷ் ஆகல? நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டெஸ்டிங் பண்ணிட்டு வரட்டுமா? ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் அங்கே போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடணும். நாளிலேருந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் நான் இங்கேயே பேக் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இன்னைக்கு தாண்டி ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கத்த வரத்துக்குள்ள நீங்கள் மா நான் அங்கே தான் இருந்தேன். ஜெமன் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொன்னாங்க. திங்ஸ் எதுவும் அங்கே இல்லை. ஸோ நாளைக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு வா அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஸ்மைல். ஸோ அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு என் பொண்ணுனா என் பொண்ணு மட்டும்தான். சரி விடுங்கம்மா போகிறேன், டயர்டாக இருக்குது. உங்களை விட நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜெமன் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜெமன் ஆல்ரெடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டீ பொண்டாட்டி வராமல் சாப்பிட்டுட்டு இருக்கடா, எனக்கு பசிக்குதுமா. சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் இப்போ தான் உள்ளே வரீங்க. வா ஏன் ஜெமன் உட்காந்து சாப்பிட்றான் பாரு, அவன் பக்கத்தில் உட்காந்துக்கோ. ஓகே ஆண்டி. அவன் பக்கத்தில் வந்து உட்காருங்க. நீங்கள் உட்காந்த உடனே ஜெமன் எழுதுட்டான். ஆண்டி என்னடா பண்ற? சாப்பிட்டுட்டாமா, டயர்டா இருக்கு, நான் ரூம் போறேன் அப்படின்னு ரூமுக்கு போறான். நீங்க ஹர்ட் ஆயிட்டு இருப்பீங்களோ, பிகாஸ் நீங்க உட்காந்து உடனே அவன் எழுந்துட்டான். உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குமோ, பிகாஸ் இப்பதான் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறீங்க, வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு இங்க வந்திருக்கீங்க. ஹர்ட் ஆயிட்டு இருப்பீங்களோ அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்தா சாப்பாடு வச்சு தின்னுட்டு இருக்கீங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க அப்படின்னு அவங்க சேர்ல உட்காந்துக்க. நீங்க மார்னிங்ல இருந்து சாப்பிடல, ரொம்ப பசிக்குது அப்படின்னு நிறைய சாப்பிட. சரி ஓகே சாப்பிடாவது செய்யறாளே அப்படின்னு ஃபுட்டுலாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஆண்டி நான் போறேன் அப்படின்னு ரூம் போற. ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டியை பார்க்க ஜெமன் கொடு. என்னதுன்னு பாக்குறீங்க? பால் அவன் குடிக்கலையா? இல்ல கொண்டு போய் கொடு. ஆண்டி அவன் வந்து எடுத்துக்க மாட்டானா, உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி ஓகே நானே கொண்டு போறேன், வாங்கிக்க. அம்மா டெய்லி எனக்கும் பால் கொடுப்பாங்க அப்படின்னு ஆண்டியை பார்க்க. இது பெரிய டம்ளர் தான், 2 பேருக்கும் இதுலயே இருக்கு, கொண்டு போ. அவன் குடிச்சது ஈச்சி 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பால் கொண்டு உள்ள போறீங்க. தொம்புன்னு டேபிள்ல வச்சுட்டு ஏண்டா உனக்கு பால் நான் தான் கொண்டு வரணுமா? என்னாச்சு போ, பால் கூட கொண்டு வந்து குடிக்க மாட்டியா? புரி வயன் அம்மா தான் எப்பவுமே எனக்கு கொண்டு வருவாங்க, அதனாலதான் நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு அவன் பேசுறான். காதுலயே வாங்காம பெட்ல போய் படுத்துக்கிட்டீங்க. என்னடா குட்டியா இருக்குது பெட்டு, எப்படி 2 பேருக்கு பார்த்தோம்? இது ஒரு ஆள் படுக்கிற பெட்டுடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் பால் ஃபுல்லா குடிச்சிட்டு என்ன இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அப்புறம் எனக்கும் சேர்த்து கொடுத்தாங்க, இங்க குடிச்சிட்டு கொடுக்குறான். நீங்க எங்க குடிக்கிறீங்க? என்னடி ஏதாவது தின்னுட்டு கொடுத்தா இச்சி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. பாக்குறான். வேற என்ன பண்ண, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக்கணும். அதான் சொன்ன அந்த மேரேஜ் வேணாண்டா, ஒக்கடா, இன்னும் ட்ரபிளா தான் ஆக்கும். நீ எங்க கேட்ட? இப்போதைக்கு அம்மா அப்பா சமாளிச்சா போதும்னு சொல்றதுக்கு தான் தலையாட்டினது என் தப்பு அப்படின்னு குடிச்சிட்டு டேபிள்ல டம்ளர் வச்சுட்டு அமைதியா படுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு 2 பேரும், அதாவது 2 அம்மாவும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட 2 பேரும் பேசியிருப்பாங்க இல்லையா? அப்ப கூட ஜெமன் இப்போக்கி சமாளிச்சா போதும் ஓகே சொல்லு அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லியிருப்பான். ஸோ அதனால நீங்க வீட்டுக்கு வரணும் ஓகே சொல்லியிருப்பீங்க. ஸோ இது ஸ்டார்டிங்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. அம்மா அப்பா எது சொல்லி ஓகே சொல்ல சொன்னாலும் ஜெமன் சரி அவங்க சமாளிக்கணும், வேற வழி இல்லை, ஓகே சொல்லு அப்படின்னு கண்ணை காட்டுவான். நீங்க ஓகே சொல்றீங்க. அதுதான் இப்பயும் நடக்குது. ஸோ எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு எல்லாம் உன்னால 2 பேரும் சண்டை போட்டுட்டு அமைதியா படுத்துக்கிட்டீங்க. அவ்வளோ டயர்டா இருக்கு. 2 டேஸா தூங்காம நல்லா பொருண்டு தூங்குறீங்க. மார்னிங் உங்க அம்மா ஜெமன் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட ஓகே இப்போ ஏதாவது நடந்திருக்கும்ல, கன்ஃபார்மா இப்போ வெயிட் பண்ணலாம்ல, 10 மந்த்க்கு அப்புறம் பேபி கண்டிப்பா, பிகாஸ் 2 பேரும் ஒன்னா தூங்குறாங்கல்ல அப்படின்னு வீட்டுக்குள்ள வர. அதாவது உங்க ரூம்குள்ள இப்போயும் ரூம் டோர் லாக் பண்ணாம உள்ள இருக்கீங்க. உள்ள வராங்க. ஜெபன் சோஃபால படுத்திருக்கான். நீங்க பெட்ல நல்லா பரப்பான விரிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. டோர் லாக் பண்ணாம படுத்துட்டு இருக்கான். ஓ நடந்திருக்காதா அப்படின்னு உள்ள வந்து பாக்க 2 பேரும் தனித்தனியா படுத்திருக்கீங்க. அம்மா வந்து ஒன்னு போட்டு எப்படி படுத்திருக்க நீ நடிக்க திரும்பி படுக்கிறீங்க. ஜெமன் கிட்ட வந்த ஜிமினா இங்க படுத்துட்டு என்னடா பண்ற? அவன் தூக்கத்திலேயே திரும்பி படுத்து பெட் ரொம்ப குட்டியா இருக்குமா, இந்த ஒயன் என்னை எட்டி உதச்சு கீழே தள்ளுறான். அதான் நீ திரும்பி படுத்துக்கிட்டான். போச்சா
2 பேருக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணி என்ன சொல்லி இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா, இல்ல இவங்க இப்படிதானா, கடைசி வரைக்கும் இவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 2 பேரும் திங்க் பண்ணிருக்க. எல்லாரும் அடிக்குது. 2 பேரும் அடிச்சு போச்சு எழுத, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு, நீங்க கிளம்ப, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட் பண்ணும் அப்படின்னு ஜிமன் கிளம்புறான். ஸோ இந்த பிளான் ஆஃப் ஃபிளாப் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இல்லைன்ட்டா இருக்க 2 பேரும் வேகமா கிளம்பி வெளியே போறீங்க. இப்போ ஆஃபீஸ்ல செம்ம ஒர்க் வந்துருச்சு. 24 ஹவர்ஸும் அந்த ஆஃபீஸை ரன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு கிளைண்ட் சொல்ல, ஜிமன் அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றான். 24 ஹவர்ஸ் ரன் பண்ணணும்னா ஜிமன் ஒன்று பண்ணலாமா என்ன அப்படின்னு உங்களே பார்க்குறான். ஒன்று பண்ணு, மார்னிங் 6ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நான் இருக்கேன். நீ என்ன பண்ற, ஈவினிங் 6ல இருந்து மார்னிங் 6 வரைக்கும் நீ இரு அப்படின்னு 12 hours அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறீங்க. இது ரொம்ப கரெக்டா இருக்குடி. இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க முடியும். பிகாஸ் இப்போ கிடைச்சிருக்க கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம கம்பெனி டாப் லெவலில் போவோம் கண்டிப்பா அப்படின்னு தீவிரமா பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் 6 o'clock சரிடா, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு தூங்குனா மட்டும்தான் மார்னிங் சீக்கிரமா எழுத வர முடியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப. சரி கேர்ஃபுல்லா போ. சரி, அம்மா கேட்டாங்கன்னா ஏதாவது சமாளிச்சுக்கிறேன், நீ படுறா ஒர்க் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து போறீங்க. அவனும் ஒர்க் பண்றான். வீட்டுக்கு போறீங்க. ஜிமன் இல்லாம ஜிமன் எங்க ஒர்க் இருக்கு வந்துருவான். டைமை பாக்குறீங்க. ஓகே ஈவினிங் சீக்கிரமா வந்துட்டா, அவங்களுக்கு அதுவே போதும். ஈவினிங் சீக்கிரமா நீங்க வந்துட்டீங்கல்ல, ஓகே எப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்க அடி டயர்டா இருக்கு. சரி 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 நீ ஒர்க் பண்ணு, படுப்போ. நீங்களும் உள்ள போறீங்க. அவங்க திங்ஸ்லாம் சொன்ன மாதிரி ஆன்ட்டி இங்கேயே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போயிட்டு சைலண்டா படுத்துக்கிட்டீங்க. பெரிய பெட்டா இருக்கு. மார்னிங் ஜிமன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எதிர்த்து மிதிச்சு கீழே தள்ளுறீங்க அப்படின்னு. ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகா போய் படுத்து நல்லா தூங்குறீங்க. அவங்க ஜிமன் வருவான் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமன் நைட்டு ஃபுல்லா வரல. மார்னிங் இயர்லியா எழுந்து நீங்க கிளம்புறீங்க ஒர்க். ஆண்டி நைட்டு ஃபுல்லா தூங்காம ஜிமன் காக்கா முழிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டி தூங்கல நீங்க? ஜிமன் வரேன்னு சொன்னா இன்னும் half an hour சொல்லிட்டேன் தான். ஓ சாரி ஆண்டி, நான் சொல்ல மறந்துட்டேன். ஜிமன் நைட்டு வரமாட்டான். என்ன அப்படி சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஸோ அதனால உங்களோட ஒர்க்கிங் ஹவர் சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அதை சொல்ல ஷாக்கிங்கா இருக்குது. இந்த டைம் ஜிமன் வீட்டுக்கு வரான். என்னோட ஆஃபீஸ் அப்படியே விட்டு வந்துட்டேன், பேய் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன், டயர்டா இருக்குடி. சரி சீக்கிரம் போ. நான் போறேன் அப்படின்னு வேகமா நீங்க கிளம்ப. ஜிமன் வீட்டுக்குள்ள வரான். ஒரு நிமிஷம் இல்ல, கிளம்பும் போது உங்களை சொல்ல நீங்க திரும்பி பாக்குறீங்க. என்ன பண்ற நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. மத்ததெல்லாம் அவன்கிட்ட கேட்டுக்கோங்க ஆண்டி, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு நீங்க கிளம்புறீங்க. ஜிமனை கேட்க ஜிமன் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணேன், டயர்டா இருக்குமா அப்படின்னு அவன் வந்து சைலண்டா படுத்துக்கிட்டான். ஈவினிங் அவன்கிட்ட கேட்கும் போது டீட்டெயிலா சொல்றான். 2 பேரும் ஒன்னா இருக்க பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருந்தா 2 பேரும் ஜிமன் வீட்டுல தான் இருக்கீங்க. பட் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதே இல்லைன்னா அப்புறம் எப்படி பாப்பா உங்களை என்னதான் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இந்த டைம் ஒன்று பண்ணுவோம், 2 பேரையும் ஹனிமூன் புக் பண்ணி வெளியே அனுப்பிட்டா என்ன? இவங்களா நம்ம சொல்றது இவங்க தான் கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்து ஜிமன் ஆபீஸ்ல கத்துன்னு கத்த. சரிம்மா இங்க பாருங்க, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? 2 பேரும் ஹனிமூன் போகணும், 10 days இந்த ஆபீஸ்க்கு லீவ் விடணும். வாய்ப்பே இல்லம்மா, 24 hours ஆபீஸ் ரன் பண்ண மட்டும் தான் இந்த டீலிங் எங்களால முடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல ஜிமன். ஜிமன் அம்மா ஜிமனை பார்க்க உங்களை உங்க அம்மா பாக்குறாங்க. நீங்க ஜிமனை பார்க்க சரி ஓகே சொல்லு. ஜிமன் சொல்ல டீ எப்படிரா க்ளோஸ் பண்றது, பாத்துக்கிறேன் டி ஓகே சொல்லு. சொல்லி முடிக்க அவன் சொன்ன மாதிரி நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றீங்க. சரி நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்த நாங்க தான் சூஸ் பண்ணுவோம். 10 days 2 பேரும் இந்த ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது. பிகாஸ் ஆஃபீஸ் போறதுனால தானே இந்த ஆஃபீஸ் கிளைண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்தாதான் இந்த ப்ராப்ளம். ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி ஆகணும், உங்களை மனசு விட்டு பேசணும். அப்படி ஒரு க்ளோஸ் ஆகிற அந்த மூமெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள எல்லாமே நடக்கும். அப்படி திங்க் பண்ணிட்டு அவங்க இதை பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 பேரும் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏத்தாலும் ஓகே சொல்ற ஜிமன் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க கத்த. அவன் யார் சொன்னா ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு? நீங்க அவனை பார்க்க ஆஃபீஸ்ல ரன் ஆயிட்டே இருக்கு, என்ன அங்க உட்காந்து பண்ற ஒர்க்க இங்க பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு பாப்பலாம் டூர் மாதிரி போட்டிருக்காங்க. 10 days ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. பட் 2 பேரும் ரூமுக்குள்ளே இருக்கீங்க. அங்க என்ன பண்ணீங்களோ சேம் அதே தான் இங்கேயும் வந்து பண்றீங்க. ஹோட்டல் ரூம்ல இருக்கீங்க. காலையிலலாம் ஒருத்தர் எழுந்து வேலை பார்க்கணும். ஸோ ஈவினிங் 6 o'clock ஜிமன் வேலை பார்க்குறான். ஸோ ஒரு ஆள் வேலை பார்க்க ஒரு ஆள் நல்லா தூங்க. அது மட்டும்தான் இந்த 10 days-ம் அப்படியே தான் போகுது. இது கிடையில ஜிமன் அம்மாவோ உங்க அம்மாவோ கால் பண்ணா 2 பேரும் சமாளிப்பீங்க ஒன்னா இருக்க மாதிரி. அவங்க குஷியில இருக்காங்க. ஓகே 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க புள்ள, போட்டு விட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹாப்பியா இருக்க. இந்த 10 days இப்படி முடியுது. பேக்கிங் பண்ணிருக்கீங்க 2 பேரும். லேப்டாப்ல இருந்து சவுண்ட் வருது. இங்க பாரு நீங்களும் அவங்க கிட்ட வர சம்மதி இவ்வளவு பெரிய அமௌண்ட் பாரு
அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறான். ஹாப்பி ஆயிடுச்சு. ஆமால, செலிப்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும்டா, சீக்கிரம் பேக் பண்ண. ஒரு நிமிஷம் டி, இதுக்கு ரிப்ளை பண்ணா மட்டும்தான் இது ஓகே ஆகும். அப்படியா அப்படின்னு நீங்க அந்த லேப்டாப் பார்க்க பவர் கட் ஆயிடுச்சு. ஓடிங்க கரெக்ட் டைம்ல இப்படி ஆயிடுச்சுடி. சரி அதுக்கு என்ன, சிஸ்டம்ல பண்ற மாதிரி பண்றேன். சரி பாரு. அவனும் டைப் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சென்ட் பண்ணும்போது லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. இவன் சார்ஜர் கூட போட்டுருக்க மாட்டியா? நான் என்னடா பண்ணுவேன், வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் பாத்துக்கலான்னு சென்ட் பண்ணும் போதும் சரி எனக்கும் புரியுது, இங்க குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு தட்டிட்டு இருக்கீங்க. செத்து போச்சுடி சார்ஜர் இல்லாம. சார்ஜர் போட்டு வச்சிருக்கணும் கூட உனக்கு தெரியாதா? டார்க் ரூம்ல 2 பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட், எலக்ட்ரிக்கலா ஏதோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் வராது, ஷிப்பு போட்டுருவோம், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு கேக்குது, கொஞ்ச நேரம் தானே, அது வரைக்கும் தான் அப்படி சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து பெட்ல போட்டு பேக்ல பண்ணிட்டல, எல்லாம் பண்ணியாச்சு. சரிடா, அது இது எடுக்க கோவப்படுற அப்படின்னு சொல்றத டோர் நாக் பண்றாங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன யாருன்னு கேக்குறேன் அப்படின்னு வெளில போக ஒரு கேன்டீனோட 5 minutes அது வரைக்கும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்களும் அதை வாங்கிக்கிட்டு உள்ள வர அந்த கேன்டீன் வெளிச்சத்துல ஃபர்ஸ்ட் டைமா ஜெமன் கண்ணுக்கு ஏன் தெரியல ஒரு மாதிரி மின்றீங்க. சாரிடா, லேப்டாப்ல வாட்ச் போட்டிருந்தா எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்காது அப்படின்ட்டு உள்ள வரீங்க. ஜெமன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். குழந்தையில இருந்தே 2 பேரும் ஒன்னாவே இருந்திருப்பீங்க. அப்பெல்லாம் இல்லாத ஃபீலிங்ஸ், அப்பெல்லாம் உங்களை இந்த மாதிரி அவன் பார்த்ததே இல்லை. பட் உங்களை பார்க்குறான், அழகா இருக்கீங்க. ஒரு 5 minutes தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னாங்கடா, இந்த கேண்டீன் வேற எங்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பிளேஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜெமன் அவனே அறியாம உங்ககிட்ட நடந்து வரான். நீங்க ஓகே இந்த பிளேஸ்ல தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க வச்சுட்டு திரும்ப ஜெமன் உங்களுக்கும் க்ளோஸா அப்படி நின்றுருக்கான். ஏய் என்னாச்சா? உங்க கண்ணு, உங்க லிப்ஸ் வேர்த்திருக்கு, காத்து இல்லாம. அது கூட அவனுக்கு அழகா தெரியுது. உங்க கழுத்துக்கிட்ட அது டிராப் ஆகுது. ஜெமன் என்ன எத்த பத்தியும் யோசிக்கல. ஜெமன் டீப்பா அவளை கிஸ் பண்றான். ஷாக் ஆயிட்டீங்க, ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. இது வரைக்கும் ஜெமன் இப்பெல்லாம் உங்ககிட்ட பண்ணதே கிடையாது. அப்படியே நின்றுருக்கீங்க, ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி. பவர் ஆன் ஆயிடுச்சு. அது கூட 2 பேரும் கவனிக்கவே இல்லை. நீங்க அவன் லிப்ஸை வந்து டச் பண்ண உடனே கண்ணை மூடிட்டீங்க. அவன் ஃபீல் பண்ணி உங்களை கிஸ் பண்றான். இந்த டைம் டோர் நாக் ஆகுது. மேம் பவர் ஆன் ஆயிடுச்சு அப்படி ஒரு சவுண்ட் கேட்டு ஜெமன் உங்க லிப்ஸ் விட்டு ஓகே வரேன் அப்படின்னு அக்கறது வெளில வந்துடுறான். உங்களுக்கு உங்க லிப்ஸ்ல கை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணா இவன்? கிஸ் பண்ணானா? ஏன் கிஸ் பண்ணா அப்படின்னு உங்க லிப்ஸ் மேல நீங்க கை வச்சுட்டு இருக்கீங்க. கிஸ் பண்ணானா உங்களுக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. வெளியே பேசிட்டு உள்ள வரா, உங்களை பார்க்கவே முடியல. நீங்க ஜெமனை பார்க்கவே இல்லை. ஏன் தெரியல, ஒரு மாதிரி ஷையா இருக்கு. ஷையா மீன்ஸ் ஆக்கோடா. திடீர்னு அந்த கிஸ், ஸோ உங்களால பார்க்க முடியல. சேம் இதே தான் ஜெமனுக்கு நம்ம ஏன் அவளை கிஸ் பண்ணணும் அது மட்டும் தான் ஓடுது. அவன் வெளில இருந்து உள்ள வந்து பேக்கை நோண்டிட்டு உங்களை பார்க்காம அந்த பேக் எடுத்து கீழே வச்சு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கீழே போடுவா, அவ்வளோதான். அவன் பேக் அவன் இழுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அவனுக்கு அதே தான் ஓடுது. இது வரைக்கும் அவன் எப்போவுமே இது போல் அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாது. அவனுக்கே தெரில. அவன் கீழே போயிட்டு வெயிட் பண்ணுறான் உங்களுக்காக. டாக்ஸி வேறு நின்றுருக்கு. 1 செகண்ட் இன்னும் காணும், நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் உள்ள வரான். நீங்கள் இழுக்க முடியாமல் இழுத்து வர உங்கள் கையில் இருக்கு கூட நான் கொண்டு வரேன். நீங்கள் ஜெமனை பார்க்கவே இல்லை. அவன் கை மேலே கை வச்சு இல்லை நானே பார்த்துக்கிறேன். அவன் மேலே கை வச்சிருப்பீங்க, டக்குன்னு எடுத்துட்டீங்க. ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் கையை எடுத்து விட்டு நான் தூக்கிட்டு வரவா? அவ்வளோதான். தூக்கிட்டு முன்னாடி நடந்து போகிறான். அவள் கையை டச் பண்ணியிருப்பான். அந்த கையை பார்க்குறீங்க. ஏன் தெரியல உடம்புலாம் என்னமோ பண்ணுது. அவன் கையை பிடிச்சி விளையாடி அதெல்லாம் இருக்கும். பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஃப்ரெண்டு. பட் ஃபர்ஸ்ட் டைமா அவன் டச் பண்ணும்போதும் வேற மாதிரி ஃபீல். அந்த கையை பார்த்துட்டே இருக்கேன். மனுக்கு உங்கள் கையை டச் பண்ணியிருப்பான் இல்லையா? ஏன் தெரியல சாருக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. போயிட்டு பின்னாடி டிக்கில கார்ல லக்கேஜ் ஏற்றிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டான். நீங்க வந்து ஒரு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டீங்க. 2 பேரும் எதுவும் பேசிக்கல. நெக்ஸ்ட் ஏர்போர்ட்டு 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃப்ளைட்ல 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. 2 பேரும் நீஸும் டச் ஆனாலும் டக்குன்னு எடுத்துக்கிறீங்க. அந்த கிஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் 2 பேரும் வீட்டுக்கு. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. அவன் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். உள்ள வர ஜோடியா வருவீங்கன்னு பார்த்துருப்பாங்க. உங்க அம்மா இவன் ஜெமனுங்க அவன் வீட்டுக்கு போயிட்டான். நீ இங்க வந்திருக்க, சும்மா இருக்க டயர்டா இருக்கு, ரூம்குள்ள வந்துட்டீங்க. டி ஜெமனா வயனுங்க மா அவன் வீட்டுக்கு போயிட்டாளா? அடி அவன் பொண்டாட்டிடா. சொல்லும் போதே உனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு.
பொண்டாட்டி. அவனுக்கு அது ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. அவங்க அம்மாவை பார்க்க அவன் பொண்டாட்டிடா, அவளை விட்டு ஏன்டா வந்த சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு என்ன பேசுறது தெரியல. ரூம்குள்ள போறான். ஜெமன், இப்போவும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்களா? சும்மா இருமா அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். ஜெமினா, நீ பையனாடா? அவன் பார்க்க உனக்கு பாடி பார்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுதுல்ல, என்னமா பேசுறீங்க? இல்லடா, 10 நாள் போயிருக்க, ஏதாவது குட் நியூஸ்? அவனுக்கு நல்லா புரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போச்சா, இந்த பிளானும் போச்சு. இப்பயாவது நீங்க 2 பேரும் ஒண்ணா ஆவீங்கன்னு நினைச்சுண்டா. நாங்க நினைக்கிறது ஒண்ணு, நீங்க பண்றது ஒண்ணு. ஏதாவது பண்ணி 2 பேரும் ஒண்ணா சேர்க்கலான்னு பிளான் பண்றோம், முடியவே இல்லையே அப்படின்னு புலம்ப. ஜெமன் உங்களை கிஸ் பண்ணிருப்பான். அந்த லிப்ஸ் அதை அவன் ஃபீல் பண்ணிருப்பான். ஃபைட் பண்ணது நீங்க அழகா தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளவு நாள் அவன் கண்ணுக்கு பொண்ணா கூட தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அதிசயமா அன்னைக்கு நைட்டு நீங்க பொண்ணா தெரிஞ்சிருப்பீங்க அவன் கண்ணுக்கு. உங்க லிப்ஸ ஃபீல் பண்ணிருப்பான். கொஞ்ச நேரம் அவன் கிஸ் பண்ணிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களுமே அவனை கிஸ் பண்ணிருப்பீங்க. அது அவனுக்கு ஃபீல் ஆயிருக்கும். நினைச்சு அவன் லிப்ஸா அவனே ஃபைட் பண்றான். ஒரு மாதிரி வீத்துருச்சு அந்த மூமெண்ட். அம்மா கத்திட்டே இருக்காங்க. அம்மா பயங்கரமா கத்துறாங்க. இவனுக்கு வேர்த்துருச்சு. அவளை பத்தி இப்படிலாம் திங்க் பண்ணியிருப்பான் இல்லையா, அது என்னமோ பண்ணுது அவனுக்கு. அவன் இழுத்து விண்டோலாம் ஓப்பன் பண்றான். அவன் பாடிலாம் இன்னமும் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் ஹேண்டில் பண்றான். அவன் அவளை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வந்த உடனே நீடியா ஃபீல் ஆகுது. குப்பர் அடிச்சுட்டு கவுந்து படுத்துக்கிட்டான். கண்ட்ரோல் பண்றான். அவனால நார்மலா இருக்கவே முடியல. அம்மா கத்தி கத்தி பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பட் அவனால நார்மலா இருக்க முடியல. எழுந்துக்கிறான். ரெஸ்ட் ரூம் போறான். ஒரு சில் தண்ணியில அப்படி நிக்கிறான். ரிப்பீட்டடா அவனுக்கு அவங்க லிப்ஸை ஃபீல் பண்ணியிருப்பான் இல்லையா, அது மட்டும்தான். நைட்டு ஃபுல்லா சாருக்கு தூக்கம் கூட வரல. சேம் அதே தான் உங்க வீட்லயும். நீங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, காதுலயே வாங்காம ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டீங்க. சில் தள்ளின்னு நிக்கிறீங்க. நீடி அடிச்சு உங்களுக்கும். அவங்க வெளியிலேருந்து கத்திட்டே இருக்காங்க. அவன் புருஷந்தி ஏண்டி இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துறாங்க. அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மாவோட சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வரீங்க. அதை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு மோதும் போது அகெயின் அவன் லிப்ஸை ஃபீல் பண்ணுது. நீங்க அவனை கிஸ் பண்ணுது. அவனுக்கு கூப்பரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க மொபைல் எடுக்கிறீங்க. அதுல நீங்க வச்சுக்கணும் எத்தனையோ எடுத்த பிக் இருக்கு. அதுல அவனை மட்டும் பாக்குறீங்க. இப்பெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி அவனை பார்த்ததே இல்லை. இன்ச்சா பாக்குறீங்க. அவன் கண்ணு, அவன் நோஸு, அவன் ஸ்மைல் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கான். அது ஏதோ ஒரு ஓரத்துல குட்டிய குழி உயர மாதிரி குட்டியோண்டு இருக்கு. அவன் சிரிக்கும் போது அவன் கண்ணெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா. இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. பட் அவனை ஃபீல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ஃபீல் பண்ணி அந்த பிக்கெல்லாம் ஒன்று ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அம்மா சொன்ன அந்த புருஷன் உங்களுக்கு அது மட்டும்தான் ஓடுது. சேம் ஜெமனுக்கும் வைஃப் அப்படின்னு அவனுக்கு அது ஓடுது. இன்னைக்கு நைட் அப்படியே போகுது. மார்னிங் 2 பேரும் எழுந்து டிப் டப்பா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. காசு போனா நீங்க ஜெமனை பார்க்கணும், அவன் வந்தா உங்களை பார்க்கணும். ஸோ 2 பேருமே போல. உங்களுக்கு என்ன ஓடுதுன்னா, ஓகே ஜெமன் போயிடுவான், அவன் போய் பார்த்துக்கிட்டோம் அப்படி ஓடுது. அங்க ஜெமன் வைன் போயிடுவா, அவ போய் பார்த்துப்பா அப்படி இருக்கு. 2 பேருமே ஆஃபீஸ் போல. பிஏ கிட்ட இருந்து 2 பேருக்குமே கால் வருது. மேம் என்ன ஊர்லேருந்து வரலையா, வந்துட்டு நேற்று மெசேஜ் வந்தது வரலையா மேம் அப்படி வந்திருக்கு. ஜெமனுக்கும் அதே தான். ஸோ ஜெமன் ரிப்ளை பண்ணுறான், நான் வந்துட்டேன் பட் வைனை பார்த்துக்க சொல்லு அப்படின்னு வந்திருக்கு. அவன் வைன் மேம் ஆஃபீஸ் வரல அப்படின்னு இருக்கு. என்ன ஆஃபீஸ் வரலையா? ஆமாம் சார் வைன் ஆஃபீஸ் வரல. சரி நீங்கள் வரல புள்ள, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதே போல் தான் அவளுக்கும் ஃபீல் ஆகுது புள்ள. சரி அவ ஆஃபீஸ் வேண்டாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பி வர. இங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன ஜெமன் வேலைக்கு வரலையா? ஆமா மேம் சார் கூட வேலைக்கு வரல. உங்களுக்கு சரி ஓகே நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ சேம் அதே தான் போல அவனுக்கும், நம்ம யாரும் ஒர்க்கு போலாம் அப்படின்னு நீங்க கிளம்பி வர. 2 பேரும் ஒன்னா வந்துட்டீங்க. 2 பேரும் பிஏ பார்க்க 2 பேரும் வரல. 2 பேருக்கும் மெசேஜ் பண்ண 2 பேரும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பாக்குறான். நீங்க ஓகே எதுவும் நடக்காத மாதிரி நார்மலா ஹேண்டில் பண்ணணும். ஜெமன் நம்மளுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஜெமன்ட்ட பேசக்கூடாது ஏதாவது திங்க் பண்ணி வச்சிருந்தானா ஓகே நார்மலா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் எப்பவும் போல கேஷுவலா ஒர்க்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. எல்லாம் முடிஞ்சது ஜெமன். சரி ஓகே லேப்டாப் எங்க கேட்டுட்டு அவன் முன்னாடி நடந்து போக்க நீங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் பக்கத்துல நடந்து போறீங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் கேபினுக்கும் அவங்க சீட்ல பக்கத்துல தான் 2 பேரும் ஒன்னா உட்கார. ஜெமன் உங்களை பார்க்கல, நீங்களும் ஜெமனை பார்க்கல. 2 பேருக்கும் நர்வஸ் ஆகுது. முன்னாடி கிளாஸ்ல வாட்டர் இருக்கு. 2 பேரும் ஒன்னா போய் எடுக்கிறீங்க. 2 பேருக்கையும் டச் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை ஜெமன், நீ குடி என் கையை எடுத்துட. இல்லடி நீ இந்தா நீ குடிச்சுக்கோ. இல்லை வேண்டாம் நீ குடிச்சுக்கோ.
பிஏ 2 பேரும் ஒரு மாதிரி பாக்குறான். 2 பேரும் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றீங்க. இது போலலாம் அவன் பாத்துருக்கவே மாட்டான். சார் 2 பேருக்கும் தண்ணி கொண்டு வரட்டுமா? ஒன்றும் தேவையில்ல. 2 பேரும் கோரஸா கத்த சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சாரி மேடம் நார்மல் ஆகுறான். சொச்சோ அப்படின்ட்டா இருக்கு 2 பேருக்கும். ஒர்க் பண்ணும்போது பெண் எடுக்கும்போது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு 2 பேர் கை டச் ஆகுது. 2 பேரும் மோதிக்கிறீங்க. 2 பேரும் எழுதுக்கும் போது இடிச்சுக்கிட்டு நீங்க ஸ்லிப்பாக அவங்க கேர் பண்ண இப்படிதான் இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. நீங்க ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு எழுது வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள உட்காந்துட்டு கையெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு என்னாச்சு நம்மளுக்கு என்னாச்சு இப்படிலாம் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதுல்ல என்னாச்சு அப்படின்னு புலம்பிட்டு நீங்க உள்ளே இருக்கீங்க. ரொம்ப நேரமா வெளில வரவே இல்லை. பிஏக்கு உங்க 2 பேருக்கு என்னாச்சு அப்படிதான் இருக்கு. ஜெமன் உங்களை பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே வெளில வந்து உங்க கேபினுக்கு பக்கத்துல ஒரு எம்டி ரூம் ஒன்று இருக்கு. அங்க உட்காந்துட்டு ஜெமனுக்கு கால் பண்ணல, மெசேஜ் மட்டும் ரூமுக்கு பக்கத்துல எனக்கு கேபின் செட் பண்ண ஏன் தெரியல எனக்கு அங்க கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஜெமன் அதுக்கு தெரிஞ்சு பிஏ பார்த்து என்ன பண்ற பக்கத்து ரூம்ல இப்பவே சொல்ற மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு நிறைய ஒர்க் கொடுக்குறான். சோ அவனும் அதெல்லாம் பண்ணி முடிக்கிறான். என்னாச்சு 2 பேருக்கும் அப்படிதான் இருக்கு. 2 பேரும் பாத்துக்கிறதும் இல்ல, 2 பேரும் பேசிக்கிறதும் இல்ல. 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கீங்க. இந்த ஆக்வர்ட் மூமெண்ட் எப்படிதான் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் தனியா இருந்து ஒர்க் பண்றீங்க. வீட்டுல போனா அம்மா அப்பா வேற கத்திட்டு இருக்காங்க. உங்களை ஜெமன் வீட்டுக்கு போக சொல்லியும் ஜெமன் அவங்க கூட இருக்க சொல்லியும் கத்த எப்பவும் போலதான் சைலண்டா போய் ரொம்ப படுத்துக்கிறான். அப்படியே ஒரு 10 days போகுது. இந்த டைம் ஜெமன் ஆபீஸ் வர நீங்களும் வர கரெக்டா இருக்கு. நீங்க ஜெமனை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போய் ஏறிக்க. ஜெமன் உங்களை பார்க்கல. சோ அவனும் லிஃப்ட் தான் வரான். லிஃப்ட்ல ஒரு பர்சன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்க லிஃப்ட்டுக்குள்ள ஏறி வேகமா பட்டன் பிரஸ் பண்றீங்க. க்ளோஸ் ஆயிடு ஜெமன் ஏறக்கூடாது அப்படின்னு பிரஸ் பண்ண அவன் உங்களே பாக்குறான். ஹாய் மேம். நீங்க திரும்பி பாக்குறீங்க. உங்க ஸ்டாஃப் தான். ஹாய் ஒன்ஸ் அகைன் அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் பண்றீங்க. அது க்ளோஸ் ஆகுதா உங்களுக்கு நிம்மதியா இருக்கு அப்பா அப்படின்னு நீங்க பெருமிச்சு இழுத்து விட அத 2 டோருக்கும் ஒரு கையில ஃபைல்ஸோட லிஃப்ட ஓபன் பண்றாங்க. கைய பாக்குறீங்க. தெரிஞ்சிருச்சு ஜெமன்னு. சைலண்டா அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்க சைட்ல நின்றுருக்கீங்க. அவன் ஜெமன் உள்ள வந்துட்டே ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. அவனை மட்டும் பாக்குறான். அவனும் ஹாய் சார் ஹாய் அமைதியா வந்து உள்ள நிக்க கார்னர்ல நீங்க நின்றுருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே சாருக்கு ஜர்க் ஆகுது. நீங்க வெளில போலாம் அப்படின்னு ட்ரை பண்ண பக்கத்துல ஸ்டாஃப் இருக்காங்க. கூட எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். நீங்க ஜெமனை பார்க்கவே இல்லை, சைலண்டாவே இருக்கீங்க. இந்த டைம் செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஆகுது. அதுல இருந்து பெரிய ஸ்டாஃப் ஏற நீங்க கொஞ்சமா பின்னாடி வரீங்க. பின்னாடி ஒரு ஸ்டாஃப் இருந்திருப்பாங்க இல்லையா, அவன் மேம் இங்கதான் ஒர்க் பண்றேன், நீங்க தான் என் இன்ஸ்பிரேஷன் தெரியுமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களால தான் இந்த ஆஃபீஸ்க்கு என்ன வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேச நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டேன். ஓகே குட் நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நீங்க பேச ஜெமனுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. நிறையா இது போல அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. ஜெமனுமே அதை பார்ப்பான். பட் அப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னு தெரியல இப்ப புகையுது அவங்க கூட பேசுறது. அவன் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக்லாம் பண்றான். புகையுது அவனுக்கு. அவன் டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா நின்றுருக்க. நெக்ஸ்ட் டோர் ஓப்பன் ஆகி கொஞ்சம் பேர் உள்ள ஏறுறாங்க. நீங்க இன்னும் கிட்ட வரீங்க ஜெமன்ட்ட. அவன் விடாம உங்ககிட்ட பேசிட்டே இருக்கான். ஜெமன் ஷோ ஒர்க் எடுத்து 3rd ஃப்ளோர் சார். அதுல இறங்கலையா நீ? இல்ல சார் மேம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல இறங்க. அவன் உங்களே பாக்குறான். நீங்க ஜெமன் பாக்குறீங்க. ஜெமன் எப்பவுமே இதெல்லாம் பண்ண மாட்டான், இப்ப என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஜெமன் கீழே இறங்க. அவனும் வேற வழி இல்ல கீழே இறங்குறான். சைலண்டா இருக்க. நெக்ஸ்ட் உங்க ஃப்ளோர் சார். ஸோ அங்க வந்து இறங்குறீங்க. 2 பேரும் அவங்கவுங்க கேபின்குள்ள போயிட்டீங்க. நீங்க ஜெமனுக்கு கடுப்பாவே இருக்கு அவன் உங்ககிட்ட பேசினது, உங்களை ஹேண்ட் ஷேக் பண்ணது அப்படி. ஸோ அதோட அவன் கேபின்ல இருக்க இப்போ உங்ககிட்ட பேசிருப்பாளையா அந்த ஸ்டாஃப் உங்க ரூமுக்குள்ள வரத பாக்குறான். இவன் எதுக்கு இப்போ உள்ளூர் போறான் அப்படிங்கிற மாதிரி சைலண்டா தான் உட்காந்துருக்கான். என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வளைஞ்சிருப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குமா ஒர்க்ல ரிலேட்டடா அப்படிங்கிற மாதிரி சைலண்டா உட்காந்துருக்கான். ரொம்ப நேரம் டைம் போயிட்டே இருக்கு. அது வரைக்கும் ஜெமனுக்கு பொறுமையே இல்லை. எழுந்து ரூமுக்கு வந்து டோர் ஓபன் பண்ண செம்மையா இருக்கு, இப்படிதான் ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்க அவனை ஹக் பண்றீங்க. சின்ன ஒரு அவனை சேர் பண்ற மாதிரி இப்படிதான் நீங்க அவனை ஹக் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் செம்மையா முடிச்சிருக்கான் ஒர்க். பார்த்த உடனே ஜெமனுக்கு எங்க இருந்து தான் கோவம் வரும் தெரியாது. என்ன பண்ற ஒயன் 2 பேரும் ஜெமனை பார்க்க இல்ல ஜெமன் பாரு எவ்வளவு அழகா கிளியரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஜெமன் ஃபைல புடுங்கி பார்க்காம அந்த ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து கிளம்பு, இங்க பாருங்க நான் நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன். ஜெமன் திரும்பி அவனை பார்த்து கிளம்புன்னு சொன்னேன். அவன் அங்கிருந்து போறான். ஜெமன் என்னாச்சா? அவன் குட் ஸ்டாஃப் தெரியுமா, எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்னு பேச வர எதுக்கு அவனை கட்டி பிடிச்சா என்ன பேசுற, அவனை அப்ரிஷியேட் பண்ணதான். என்ன? ஆமா ஜெமன் அவன் நல்லா ஒர்க் பண்ணிருக்கான்ல, அதுக்கு கட்டி பிடிப்பியா அப்படின்னு கிட்ட வரான். என்னாச்சு உனக்கு? அடுத்த செகண்ட் அவன் உங்களுக்கு கிஸ் பண்றான். உங்களுக்குள்ளவே அந்த ஃபீலிங்ஸ்லாம் போட்டு மறைச்சு வச்சு அது இப்போ இல்லை. அவன் கிஸ் பண்ண உடனே நீங்களும் கிஸ் பண்றீங்க. அவன் கோவத்துல கிஸ் பண்றான். ஜெலசில
டீப்பா கிஸ் பண்ணி அவன் உங்களுக்கு கடிக்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்குள்ள ஷர்ட் போட்டு செலுத்து கிஸ் பண்ண வலிக்குது, ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க இன்னும் உனக்கு டிம்ட் ஆகுது. உங்கள் லிப்ஸ் விட்டுட்டு உங்கள் நெக்குக்கு வரான், ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு காதெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. டேபிள் மேலேயும் உங்கள் ஹிப்பை பிடிச்சி தூக்கி மேலே உட்கார வச்சு உங்கள் நெக்கில் இருந்து கீழே 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 வரான். உங்கள் லிப்ஸ் கடிச்சிட்டு அதெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. அவனுக்கு பிடிச்சிட்டு ஆஷா பண்ணுறான். பட் செம்மையாக இருக்குது. உங்கள் 2 காலுக்கு நடுவில் இருக்கான். ஃப்ரண்ட்டில் பட்டனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு கையை வச்சு. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பிடிச்சிட்டு நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி கடிச்சு உங்கள் அப்பர் செஸ்டில் ஃபைட் பண்ண மேடம் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா ஃபைல்ஸும் ஆரேஞ்ச் அப்படின்னுட்டான். உங்கள் தலை மட்டும்தான் தெரியுது, மீதி எல்லாமே ஜமன் முதுக்கு மட்டும்தான் தெரியுது அவனுக்கு. போஸ் என்ன பண்ணுறீங்கன்னு நல்லா காட்டி கொடுக்குது. சாரி அப்படி சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஜமன் ஜமன் ஏன் வந்துட்டான் அப்படின்னு உங்கள் ரெண்டு பக்கம் ஷர்ட்டை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஜமனை பார்க்க ஜமன் உங்கள் பாடியை பார்க்குறான். பிடிச்சிருக்கீங்க, ஆனாலும் உங்கள் அப்பர் செஸ்ட்டு உங்கள் கழுத்து அவன் கடிச்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஏன் வந்துட்டான் உங்ககிட்ட பேசவே இல்லை. அந்த ரூம்ல இருந்து வெளில போக உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்க 2 பக்கம் ஷர்ட்டை ஒரே கையில் பிடிச்சிட்டு விக்கமாக வருது. அமைதியாக இருக்கீங்க. ஜமன் வெளியே போயிட்டு டோரை நாக் பண்ணிட்டு உள்ள வர மாட்டியா? சாரி சார், மேம் மட்டும் தான் இருப்பாங்கன்னு. பிகாஸ் அவனுக்கு தெரியாது இப்பெல்லாம் நீங்கள் நடத்துக்கவே மாட்டீங்க. இத்தனை நாள் அவன் கூட தான் இருக்கான். ஒரு டைம் கூட இப்பெல்லாம் பண்ணதே கிடையாது. உங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த ஆஃபீஸ்க்கே தெரியும். பட் கப்புள்ஸ் மாதிரி இது வரைக்கும் நீங்க நடந்துக்கிட்டே கிடையாது. அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பான். இது அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இது ஜிம்மனுக்கு புரியுது. ஸோ அவன் கேபினுக்கு போகலாம் ட்ரை பண்ண அவங்களை தூக்கி மேலே உட்கார வச்சிருக்கா இல்லையா, அது ஞாபகம் வந்து நீங்க இப்போ எப்படி கீழே இறங்குவீங்க அவனுக்கு தோணுது. வேகமா உங்க ரூமுக்கு வரான். நீங்க சேம் கீழே இறங்க தான் ட்ரை பண்றீங்க. சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி ஸ்கர்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. மேல இருந்து உங்களால கீழே இறங்கவே முடியாது. இந்த டைம்ல யாரு போய் ஹெல்ப் கூப்பிடுறது அப்படிலாம் தயங்கிக்கிட்டு இறங்க ட்ரை பண்ண டோர் ஓபன் பண்ணிட்டு ஜமன் வரான். ஒரு மாதிரி இருக்கு ஜமனை பார்க்க. டக்குன்னு வந்து ஹிப்பை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி உங்களை ஒரு மாதிரி டைட்டா ஹக் பண்றான். ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவனை. அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே என் கண்ணுக்கு இப்பெல்லாம் நீ பொண்ணா தெரியற அப்படிதான் ஓடுது. இது வரைக்கும் அவன் உங்களை பொண்ணை கன்சிடர் பண்ணதே கிடையாது. அதனாலதான் என்னமோ உங்க மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது. அவனுக்கு காதுக்குள்ள எக்கோ மாதிரி உங்க அம்மா சொன்னது அவன் பொண்டாடி அது ஓடுது. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்னதான் நீங்க ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் அவன் கட்டி விட்ட தாலி லைட்டா அந்த குங்குமம் அதெல்லாம் நீங்க வச்சுட்டு தான் இருப்பீங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி அந்த தாலி எல்லாம் வெளியே வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்க ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்க. அது அவனுக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. ட்ரெஸ்லாம் போட்டுக்கோ. அவன் ரூம்ல இருந்தே கிளம்பிட்டான். நீங்க இதுக்கப்புறம் உங்களால அந்த ஆஃபீஸ்ல இருக்கவே முடியல. ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேகமா உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா கத்திட்டே இருக்காங்க. என்னதான் சொல்லி எப்படிதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதும் தெரியல. இன்னும் ஏன் இப்படி ரூபா மாதிரி இருக்கீங்க 2 பேரும்? ஃபீலிங்ஸ் கூட 2 பேருக்கு வர மாட்டேங்குது இல்ல? கத்த உங்களுக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியுமே. சைலண்டா படுத்துட்டு இருக்கீங்க. ஜமன் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்க கழுத்துல எல்லாம் கை வைக்கிறீங்க. அவன் பைப் பண்ணது கடிச்சது அங்கங்க வலிக்குது. பட் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபீலிங் செம்மையா இருந்திருக்கும். சைலண்டா படுத்திருக்க ஜமன் பியட வயனங்க சார் வயனா போய் வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமா சார். உங்களுக்கு டக்குன்னு கால் பண்றான். அவன் நம்பர் பார்த்துட்டு டெம்பிள் ஆமா வேண்டாமா அப்படி இருக்கு. கட்டாகுது. கட்டுப்பாவுறான். சேஃபா போயிட்டீங்களா இல்லையா அப்படி தெரியலையே அப்படின்னு அக்கேன் கால் பண்றான். சரி சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஜமன் வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டு ஜமன். ஏண்டி எங்களை சொல்லாம போன? டெய்லி சொல்லாம தானே வருவேன். சைலண்ட் ஆகுறா. டெய்லி சொல்லாம தான் போவீங்க. பட் ஃபர்ஸ்ட்லாம் அதை கண்டுக்க மாட்டான். இப்பதான் அவன் ஹஸ்பண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா? இதுக்கப்புறம் எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் நீ சொல்லிட்டு தான் போற. உங்களுக்கு இது ப்ளஷ் ஆகுது. சரி ஜமன். என் பொண்ணு தெரியல ஒரு மாதிரி இருந்தது. சாப்பிட்டியா? அவன் சாப்பிட்டியான்னு கேட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ப்ளஷ் பண்ண. ஏய் சாப்பிட்டியா? இதுக்கப்புறம் தான் சீக்கிரம் சாப்பிடு. அவ்வளோதான். அந்த ஃபோன் கால் கட் ஆகுது. பிகாஸ் இப்போ தான் நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. லவ் ஃபீல் இப்போ தான் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அவன் இப்போ தான் உங்களுக்கு கேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரான். என்னமோ தெரியல உங்களை பார்க்கணும் அப்படி இருக்கு. அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. அறிவு இருக்கா உன் பொண்டாட்டி அங்கே விட்டு வந்து இங்கே படுத்துட்டு இருக்க எல்லாம் நிறைய சொல்ல வேகமா ஜமன் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரான். அம்மா சாப்பிட சொல்கிறாங்க. ஜமன் வந்துட்டானே தெரியல, சாப்பிட்டானு தெரியல. அதில் வந்துட்டு இருப்பானா சாப்பிட்டுட்டு இருப்பானா? அவன் சாப்பிட்டாம நம்ம எப்படி சாப்பிட்றது? அம்மாட்ட சொன்னா என்ன நினைப்பாங்க?
ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? இன்னும் மொபைல் எடுக்கிறீங்க, இவ்வளவு நாள் கேட்காம இப்போ மட்டும் நீங்க கேட்டேன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி அவன்கிட்ட பேசுறது? இதுக்கு முன்னாடி ஒரு தயக்கமே இல்லாம அவனுக்கு கால் பண்ணி பேசி அவனை திட்டி சண்டை போட்டு எல்லாமே இருந்தாலும் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க மொபைல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க ஜமன் வரான் வீட்டுக்கு. ஆன்ட்டி பாக்குறாங்க. வன் வயன் அப்படின்னு கத்துறான். ஏன் மெதுவா உங்க ரூம்ல இருந்து வெளில இருந்து ஜம்மனை பாக்குறீங்க. வீட்டுக்கு போலாம் வா. இது அவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க அவனை பார்க்க அம்மா கூட்டு வர சொன்னாங்க. ஓ, அவங்க கூட்டு வர சொன்னாங்க, அதனால வந்திருக்கான் போல அப்படி திங்க் பண்ணிட்டு எப்பவுமே அவங்க சொன்னா சரி கேளு, இப்போதைக்கு சமாளிச்சா மட்டும் போதும் அப்படிலாம் சொல்லுவான் இல்லையா, அப்படிதான் வந்திருக்கான் அப்படின்னு. சரிம்மா நான் போறேன் அப்படின்னு ஜிம்மன் கூட போறீங்க. அவங்களுக்கு ஜிம்மன் கூட போனா போதும், பட் அங்க போனாதான் எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படி திங்க் பண்ணிட்டு சைலண்டா உட்காந்துருக்காங்க. ஏன் ஜிம்மன் பின்னாடியே பொறுமையா போறீங்க. சாப்பிட்டியா? திரும்பி சாப்பிட்டியா? என்னாச்சா? இல்லை நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினச்சா. இல்லை நான் சாப்பிடல. உங்களே பார்க்குறான். நீங்கள் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரில. நீங்கள் ஒரு மாதிரி பேச சாப்பிட்டு வரலாமா? வழக்கமாக போகிற ஹோட்டலுக்கு தான் போகிறீங்க. இன்னும் நீங்களும் நிறைய வாட்டி அங்கே சாப்பிட்ருப்பீங்க. இப்போதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நீங்கள் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு கூட இருக்க மாட்டீங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி கிளைண்ட் மீட்டிங் இல்லைனா ஒர்க் ரிலேட்டடாக நிறைய பேர் அவங்களும் இருப்பாங்க. பட் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்க அவங்களுக்கு பீஸ்லாம் எடுத்து வைக்கிறான். அவன் எடுத்து வைக்கிற ஃபுட்டாக சாப்பிட்றீங்க. பிகாஸ் அவன் உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறான். உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு எடுத்து வைக்கிறான். கொஞ்ச நேரம் வீட்டுக்கும் போகிறீங்க. 2 பேரும் இங்கே தான் போனீங்க. உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்த. எல்லாத்தையும் 2 பேரும் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம். எப்படியோ போய் படுங்க அப்படி சொல்ல அந்தமாதிரி போயிடுறான். நீங்கள் அடி பால். ஓ, நீ டெய்லி பால் குடிப்பல்ல, உங்களுக்கு மட்டும் கொண்டு வராங்க. அவருக்கு உங்களே பார்க்குறீங்க. எல்லாம் அன்னைக்கு ஃபுல்லாக கொடுத்தீங்களா? அவனுக்கு பால் மட்டும்தான். ஒரு கேடு அம்மாவா போயிட்டேன், என்னால் எதுவும் சொல்ல முடியல. இரு, அவனுக்கும் சேர்த்து அன்னைக்கு கொடுத்த மாதிரி நிறைய கொடுக்க நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அந்த பால் எடுத்துட்டு ஜமன் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான் உங்களுக்காக. நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஆன்ட்டி பால் கொடுக்க சொன்னாங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க. ஓல்டா பிரேவாக பேசுவீங்க அவங்ககிட்ட. பட் இப்போ அப்படி இல்லை, உங்களை பார்த்துட்டே இருக்கான். எங்க வைக்கட்டுமா? கையிலேருந்து வாங்குறான். கையை டச் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்கு. அவனே பார்த்துட்டு இருக்க குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறான். இன்னைக்கு எச்சிலாம் சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ அவன் எங்கே குடிச்சானோ சேம் அதே இருக்குல்ல அப்படி லிக் பண்ணுறீங்க மீன்ஸ் சிப் பண்ணுறீங்க. அவன் அவளை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் குடிச்சிட்டு அந்த கிளாஸை டேபிள் மேலே வைக்க அவன் அவகிட்ட வரான். டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டல. அப்படியே தூக்குறான். உங்களுக்குள்ள அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் இப்போ தான் நடக்குது. பெயினில் கத்திட்டுருக்கீங்க. அவன் ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காம் பண்ணிட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் முடியுது, செகண்ட் டைம் முடியுது அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் அவ்வளோதான் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே போகிறீங்க. ஒரு இயர்லி மார்னிங் உங்களை விட்டுட்டு பக்கத்தில் படுத்துட்டான். அவ்வளோதான். அவங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. உங்கள் கண்ணை மெதுவாக மூட அவங்க வந்து அப்படியே பிளாக்ல பண்ணி அப்படியே தூங்குறான். மார்னிங் லேட் ஆகிட்டே இருக்கு. 2 பேரும் எந்த வெளில வரவே இல்லை. பட் இப்போ ஆன்ட்டியும் சரி உங்கள் அம்மாவும் சரி கண்டுக்கிறதே இல்லை. எதையும் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க இல்லையா, அதனால விட்டாச்சு. எப்படியாவது போட்டோம். நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கோங்க, அதனால இப்போ தூங்குறாங்க புள்ள. இவங்களாம் ஒரு பிளானாக பண்ணி எல்லாத்தையும் பண்ணும் போதும் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. இதுங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஜம்மன் எழுந்துக்கிறான். பாடியில் அவ்வளோ மார்க்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இதெல்லாம் பார்க்க பிச்சுட்டு எடுத்து கவர் பண்ணிட்டு குளிக்கிறான். இந்த சவுண்டு கேட்டு நீங்களுமே எழுதுக்கிறீங்க. ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது உங்களுக்கு. ஜம்மன் குளிச்சுட்டு தவளோடு வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்க ஃபோரில் கிஸ் பண்ணுறான். நைட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். உன்னால் உங்களுக்கு ப்ளஷ்ஷாக இருக்குது. தலை குனிஞ்சுக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்ல, எது கலந்தா இல்லை கிளைண்ட்டை மீட் பண்ணணும். நேற்று கூட எதுவும் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ வாக்கு இருக்கு. அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே அவங்க பிச்சில் டைட்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. அவன் அதெல்லாம் பார்த்துட்டே இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்டடு. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. உன்னால் முடியலல்ல, அதான் சொன்னேன் நானே பார்த்துக்கிறேன். உங்கள் கை 2 உங்கள் செஸ்ஸில் இருக்க உங்கள் அப்பர் செஸ்ஸில் லைட்டாக ஒரு பச்சை வச்சுட்டு அவன் ஷர்ட் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுட்டே உனக்கு ஆஃபீஸ் வரணும்னாலும் வரலாம். ரூமில் இதுவும் ஓகே தான். உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. சரி, உனக்கும் சேர்த்து நான் ஒர்க் பண்ணணும்ல, ஸோ நான் கிளம்பிட்டா. தலையாட்டுங்க. உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு நல்லா தூங்கி ரெஸ்டடு. நைட்டு வரேன் உன் புருஷன் அப்படின்னு அவன் கிளம்புறான். அவ்வளோதான். உங்களுக்கு ப்ளஷ் ஆகிடுச்சு. இப்போ டயர்டாக இருக்குது. பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நைட்டு வர சொல்லியிருப்பான் இல்லையா, இயர்லியாகவே வந்துட்டான். தூங்கிட்டு இருக்கீங்க. மெதுவாக உங்கள் மேலே வரான்.
படுத்துட்டு இருக்கீங்க. எப்படி விட்டு போனானோ அப்படி படுத்துருக்கீங்க. உங்கள் காது கிட்ட வந்து ஏய் பொண்டாட்டி லைட்டாக சினுங்குறீங்க. ஏய் எழுந்துருடி. எழுந்துக்கவே இல்லை. லெக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அவன் பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்குள்ளே வரான். ஜமீனா அவ்வளோ நேரம் எழுந்துக்கிறியா? அவன் ஷோல்டர் பிடிச்சிட்டு வலிக்குது அப்படின்னு சவுண்டு கொடுக்க டோட்டலாக பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் ஷர்ட் பட்டன்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் டைம் போக ஹக் பண்ணிக்கிட்டான். உங்கள் காதுகிட்ட வந்து சாப்பிட்டியா? இப்போ கேட்குறீங்க பார்த்தீங்களா? சரி சரி பசிக்குதுடி, சாப்பிட்டு போகலாமா? உன்னால் முடியும்ல? ட்ரை பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு உங்களை ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் குளிக்க ஹெல்ப் பண்ணுறான், ட்ரெஸ் போட ஹெல்ப் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வெளில வந்து சாப்பிட்றீங்க. ஒரு மிட் நைட் போல் வெளில சுற்றுறீங்க, லவ் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகுது. யாரும் புஷ் பண்ணி இந்த ஃபீலிங்ஸ்லாம் வராது இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாக வெளியே சுற்றுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, வீட்டில் வந்து தூங்குறீங்க. மார்னிங் அவன் எழுந்து குளிச்சுட்டு கிளம்ப ஒரு நிமிஷம் உங்ககிட்ட போகிறீங்க. ஷர்ட் பட்டன் நான் தான் போடுவேன். ஷர்ட் பட்டன் போடுறீங்க, அவனுக்கு தலை சீவி விடுறீங்க. பக்கா ஒய்ஃப் மாதிரி நடத்துக்கிறீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் போல கொஞ்சம் லேட்டு கிளம்பி நீங்களும் ஆஃபீஸ் போறீங்க. ஒரு 2 hours அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுவும் நீங்க ஒர்க் பண்றது கிடையாது. அங்க போயிட்டும் ஜமன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான் ரொமான்ஸை. நீங்க வந்து ஒர்க் பண்ண என்ன பண்றீங்க? சும்மா இருடி, கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். நீங்க டைட்டா அவனை புடிச்சிட்டு ஒர்க் நீங்க சரியா பண்றதே இல்லை போல சோதடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அவளை வந்து கிஸ் பண்ண முடிஞ்சிருச்சா? இழுத்து டைட்டா பிடிச்சிக்க. நீங்க திரும்பி கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. சிஸ்டம் முத கொஞ்சம் கீழே எல்லாம் விழுந்து உடஞ்சு கிடக்கு. ஏன் அப்படி பண்றீங்களோ தெரியல. இவ்வளவு முறுட்டுத்தனமா அவ அவளை டைட்டா ஹக் பண்ணிட்டு மேல அப்படியே படுத்துட்டே. இதெல்லாம் நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணிருக்கோம்ல. ஃபீல் பண்ணாம அமைதியா இருக்கீங்க. நம்மளுக்கு மேரேஜ் ஆகலன்னா ஃபைனல் வரைக்கும் நம்ம இப்படியே இருந்திருப்போம் போல. இருக்கும். ஹனிமூன் மட்டும் போகலன்னா அவ்வளோதான் போல. ஹனிமூன் போயிட்டு சார் என்னத்தை கிழிச்சிங்க. அப்போதான் எனக்கு எதுவும் தோணாதடி. ஏன் இப்போ கிழிக்கிறத பார்க்கலையா? கிழிச்சிட்டுங்க இப்படி நீங்கள் ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்க. 2 நாள் ஆகுது, லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. பிஏ தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்குன்னு இந்த ஆஃபீஸில் ஒரு ரூமை ஃபிக்ஸ் பண்ணுண்டி. அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க. என்னை விட்டுங்க. அவனை விட்டு விழுந்து உங்கள் ட்ரெஸ் போட்டுட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவனும் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக போட்டுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ண டேபிள் மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. இதுவும் சேஞ்ச் பண்ணுறேன். அவனுக்கு டெய்லி இதே வேலை தான். சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல நெக்ஸ்ட் டே ஜமன் உங்கள் கேபினில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறான். ஒரு நாள் அந்த கேபினை நாஸ்தி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டே இங்கே வருவீங்க. இன்னைக்கு ஜமன் கேபினில் அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜமன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் கொண்டு வந்து விட்டு போகிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தனியால என்னால் உன்னால் அனுப்ப முடியாது, வர இரு அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வரான். நீங்கள் அவன் கை பிடிச்சிட்டே என்னன்னு தெரியலடா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அப்படின்னு அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு சம்டைம் பசிக்குது சம்டைம்ஸ் பசிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல. சரி ஓகே நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் தான் அவன் போகிறான். நீங்கள் இப்போ தான் ஜமன் வீட்டில் தான் இருக்கீங்க, சாப்பிட்றீங்க, கூப்பிட்டுது வாமிட் வருது. கடற்கரன்னு போய் சிங்கில் வாமிட் பண்ண ஆண்டி பார்க்குறாங்க. ஆமாம் இதுங்க என்ன என்னவா இருக்குங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னா செக் பண்ண. அவங்கள கொண்டு வந்து வெளியே சாப்பிட்டியா? ஆமாம் ஆண்டி ஹோட்டலில் அதான் ஃபுட்டு ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன். இரு எதனா சூப் பண்ணுறேன். நீங்களும் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. அவங்க ஒரு சூப் மாதிரி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. சரி ஓகே அதுவும் சாப்பிட்டு போயிட்டு சைலண்டாக படுத்துக்கிறீங்க. ரொம்ப டயர்டாகவே இருக்கு, ரொம்ப முடியாமல் அப்படி படுத்துக்கிட்டீங்க. ஆண்டி ரொம்ப முடியலையா வயன்? வாமிட்டாக வருது ஆண்டி. அச்சோ ஃபுட் பாய்சன் ஏதாவது இருக்கும், ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை ஆண்டி ஜமன் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஜமன் ஒர்க்கில் இருக்கான், கால் பண்ணுறான். இப்போ ஓகேவா? இல்லை ஜமன் என்னால் ரொம்ப முடியல. ஐயோ நான் ஒரு மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன்டி. இட்ஸ் ஓகே நீ பாரு நான் பார்த்துக்கிறேன். குரலே சரியில்லை, ஒரு நிமிஷம் வீட்டுக்கு டாக்டரை சென்ஸ் பண்ண. உங்கள் வாய்ஸே சரியில்லை, அது அவனுக்கு நல்லா தெரியுது. ரொம்ப முடியலையாடி? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் டாக்டரை சென்ட் பண்ணுறேன்.
அப்படி சொல்ல சரி அப்படி சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்றீங்க. என்ன பையன் ஜிமன் வரேன்னு சொன்னானா? இல்ல ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாரு. உங்க 2 பேருக்கும் இதே வேலை தான் அப்படின்னு கத்த வர இல்ல அவருக்கு தெரிஞ்ச ஏதோ டாக்டர் ஒரு ஃப்ரெண்டு தான் போல அவங்கள அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சரி அது யாவது பண்ணானே அவங்களுக்கு பயமா இருக்கு. உங்க அம்மாக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அம்மாவும் வர என்ன தெரிய சாப்பிட்டு முடிச்ச இப்ப பாரு ஃபுட் பாய்சன் வேற. அம்மா நான் எப்பவுமே சாப்பிட்ற ஹோட்டல் தாம்மா அது. நானும் தான் சாப்பிட்டோம். ஜிமனுக்கு ஒன்றும் ஆகல. பாரு வயன் ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும் ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது நீ சொல்லிட்டு இருக்க. டாக்டர் வந்தாச்சு உங்களை பார்த்து அவங்கள டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போக சொல்ல எல்லாரும் வெளியே போறாங்க. அவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் கேட்டு செக் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க ப்ரெக்னெண்டா இருக்கீங்கன்னு. ஸோ டெஸ்ட் பார்த்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நல்லா தூங்குறது கிடையாது சாப்பிட்றது கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு இப்படி இருக்கு. ரொம்ப வீக்கா இருக்கீங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டு வெளில வந்து அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுங்க. அவங்க தூங்குறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிலாம் சொல்ல ஆமா ஒர்க் தான் முக்கியம் அவங்களுக்கு. இவளுக்கு மாட்டாங்க இவங்க புருஷனுக்கு அப்படித்தான் அப்படின்னு 2 பேரும் புலம்ப ஆரம்பிக்க சரி உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. நல்லா சாப்பாடு கொடுங்க. உங்க அம்மா இப்ப என் பொண்ணு ஓகே இல்ல நல்லா இருக்காங்க. என்னாச்சு ஃபுட் பாய்சனா? அச்சோ அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. காமெடி பண்ணாதீங்க டாக்டர். பாய்சனா இருந்தா கூட சொல்லுங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கலாம். என்னாச்சு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொன்னேன். நீங்க ஜிமன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அதனால கிண்டல் பண்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ இது என்னோட ஒர்க். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்றேன். அம்மாக்குலா 2 பேருக்கும் இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு புரியல. டாக்டர் பிரெக்னென்ட்னா போய்க்கலாம் அந்த குழந்தை. ஏமா 2 பேரும் குழந்தை பெற்றிருக்கீங்களா உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுதான் குஷி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஜிமன் வேகமா பார்த்துட்டேம்மா உள்ள வரா. என்னடா ஆச்சு முன்னாடி ஓகே இல்ல ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவனுக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்றான். 2 பேரும் எப்படா இதெல்லாம் நடந்தது அவன் திருன்னு முழிக்கிறான். அத்தனை வாட்டி மாடு மாதிரி கத்திட்டே இருக்கும். அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு என்னடா இதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு பேச வர சரி விடு ஹாப்பி மூமெண்ட் இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உள்ள வராங்க. டிப் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சிமந்த் அவங்க கிட்டே இருக்கான். கேர் பண்ணி நல்லா பாத்துக்கிறான். அம்மாக்கெல்லாம் ஹாப்பியா இருக்கு. இதுதான் அவங்க ஹாப்பினஸ். ஸோ இதுக்கு தான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது இப்போ ஹாப்பியா நடந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது போதும். அப்பா போதும் தாயாப்பா இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். பை.